ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு கப் பொட்டுக்கடலை இருந்தாலே போதுங்க. இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேங்க. அதாவது 200 கிராம் அளவுக்கு நீங்கள் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வறுத்துறாதீங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சூடாக இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஆற வச்சு எடுத்திருந்த பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துட்டு நல்ல பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பொடியாக அரைச்சாலே போதும். இப்போ இது இருக்கட்டும். இப்போது பேனில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போது அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். உங்ககிட்ட நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். வெல்லமும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஒரு கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதுவே நீங்கள் வெல்லம் எடுத்தீங்கன்னா இது கரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா அதில் இருக்க மண் எல்லாமே நமக்கு வந்துடும். அதனால் நீங்கள் வெல்லம் எப்போ எடுத்தாலுமே நீங்கள் அதை வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஸ்வீட் நம்ம பொட்டுக்கடலையில் செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம். அதுவும் நம்ம நாட்டு சக்கரை பயன்படுத்தி தான் செய்கிறோம். இதை கண்டிப்பாக பெரியவங்க கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை நார்மலாகவே நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு 10 மினிட்ஸ்லேயே நம்ம நல்லா ஹெல்த்தியாக இது செஞ்சு கொடுத்துடலாங்க. இது வெறும் 2 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம செய்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட நெய் இல்லைனா கூட பரவாயில்லைங்க. நீங்கள் ஆயில் விட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது தவாவில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சே இது பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது கரெக்டாக வரும். இப்போ கூடவே இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நெய் விட்டுக்கலாம். இது பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக இது செஞ்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போது இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா கலரிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தவாவில் நல்லா ஒட்டாமல் வருது. இதுவே கரெக்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம. இது கூடவே முந்திரி பருப்பு வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் முந்திரி பருப்பு மட்டும் இல்லைங்க, பாதாம் பிஸ்தா எதுனாலுமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற சூடு அளவுக்கு இருக்குது. இதை நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் மாற்றிட்டு இதை நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த மாதிரி கிண்ணம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதில் போட்டு கூட ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இது நல்லா சாப்பிடுவாங்க. இப்போது இதை நம்ம பர்பி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது டெக்கரேஷனுக்காக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இது பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இது ஒரு 10 மினிட்ஸில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.